தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். வீட்டில் வாசனைக்காக ஏற்றப்படும் மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி என்பன சிகரெட்டை விட மோசமான பேராபத்தானவை என்று அதிர்ச்சி தகவல் பிரான்சில் வெளியாகியுள்ளது. பிரான்சில் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தொலைக்காட்சி, அலைபேசி, தட்டை கணினி போன்ற அனைத்து வகையான திரைகளையும் முழுமையாக தடை செய்வதற்கு 70 விழுக்காடு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நிக்கோலா சார்க்கோசிக்கு சிறை தண்டனை விதித்த நீதிபதிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவரை கண்டுபிடிக்குமாறு எமனுவல் மேக்ரோ உத்தரவிட்டுள்ளார். பிரான்சில் அனைத்து தொழிற்சங்கங்களின் மாபெரும் வேலைநிறுத்தம் அக்டோபர் 2 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. பாரிஸில் அக்டோபர் 16 முதல் 410 அதிநவீன மெட்ரோ தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளன. பாரிஸில் அக்டோபர் 5 வரை மெட்ரோ, ஏரியர், ட்ராம் சேவைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா? உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். வீட்டில் வாசனைக்காக ஏற்றப்படுகின்ற மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி என்பன சிகரெட்டை விட மோசமான பேராபத்தானவை என்று அதிர்ச்சி தகவல் பிரான்சில் வெளியாகி இருக்கின்றது. வாசனை மெழுகுவர்த்திகள், ஊதுபத்திகள் ஆரோக்கியத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் மறைமுக எதிரிகள் என பிரான்சின் புகழ்பெற்ற நுகர்வோர் இதழான 60 மில்லியன் டு கன்சோமேட்டர் நடத்திய ஆய்வு ஒன்று எச்சரித்திருக்கிறது. சிகரெட்டை விட 4 மடங்கு அதிக அபாயம் கொண்டது என விளக்கப்பட்டுள்ளது. 1 கிராம் சிகரெட்டை எரிக்கும் பொழுது 10 மில்லிகிராம் நுண் துகள்கள் காற்றில் கலக்கின்றன. ஆனால் 1 கிராம் ஊதுபத்தியை எரிக்கும் பொழுது 45 மில்லிகிராம் நுண் துகள்கள் காற்றில் கலக்கின்றன. இந்த புகையில் கார்பன், சல்பர், நைட்ரஜன் ஆக்சைடுகள் மாத்திரமன்றி புற்றுநோயை உருவாக்கக்கூடிய நச்சு பொருட்களும் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை உண்டாக்கும் இரசாயனம் என்று அந்த பொருள் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பென்சீன் புற்றுநோயை உண்டாக்கும் தன்மை கொண்டது. டெபன்ஸ் இவை சருமத்தில் எரிச்சல் மற்றும் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியவை. இந்த ரசாயனங்கள் ஆவியாகும் கரிம சேர்மங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை அறை வெப்பநிலையிலேயே எளிதில் ஆவியாகி சுவாசிக்கும் காற்றில் கலந்து விடுகின்றன. ஏற்கனவே வீடுகளில் இருக்கும் தூசி, பூஞ்சை போன்றவற்றுடன் இந்த நச்சுக்களும் சேரும் பொழுது சுவாசிக்கும் காற்றின் தரம் மிகவும் மோசமடைகிறது.
இயற்கையானது ஆர்கானிக் என்று விற்கப்படும் பொருட்கள் பாதுகாப்பானவை என்று பலரும் நம்புகின்றார்கள். ஆனால் இந்த ஆய்வின்படி அது உண்மையல்ல. இயற்கை பொருட்களில் இருந்து தயாரிக்கப்பட்டாலும் அவற்றை எரிக்கும் பொழுது வெளியாகும் புகை அதே அளவு அபாயகரம் ஆனது என்று பிரான்சின் தேசிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் அன்சே பல ஆண்டுகளாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் குழந்தைகளிடையே பெருகி வருகின்ற அலைபேசி மற்றும் கணினி திரை பயன்பாடு ஒரு சுகாதார நெருக்கடியாக உருவெடுத்துள்ள சூழலில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் வகுத்திருந்த ஒரு விரிவான திட்டம் ஐயத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது பெரும் சலசலப்பை இப்பொழுது ஏற்படுத்தியுள்ளது. 10-7 பிரெஞ்சு மக்கள் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு திரைகளை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய பின்னரும் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரதமரின் அலுவலகம் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் 70 விழுக்காடு மக்கள் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தொலைபேசி, அலைபேசி, தட்டை கணினி போன்ற அனைத்து வகையான திரைகளையும் முழுமையாக தடை செய்வதற்கு தங்கள் ஆதரவை வழங்கியிருந்தார்கள். வியப்பூட்டும் வகையில் பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், ஏழை, பணக்காரர் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த விடயத்தில் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. பிரான்சில் குழந்தை நல மருத்துவர் கழகம் உள்ளிட்ட பல மருத்துவ அமைப்புகள் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எந்த திரையின் முன்பும் அணுகவிடக் கூடாது என்று அரசாங்கத்திற்கு தெளிவான எச்சரிக்கை விடுத்துள்ளன. திரை பயன்பாட்டால் குழந்தைகளின் மொழித்திறன், கவன ஆற்றல், சமூக உறவுகள், அறிவாற்றல், உறக்கம் மற்றும் பார்வை திறன் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் ஒன்று கூடி ஒரு முழுமையான செயல் திட்டத்தை உருவாக்கின. வல்லுநர் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் 29 பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. 3 வயது வரை குழந்தைகளுக்கு திரைகளே காட்டப்படக்கூடாது. 11 வயது வரை அலைபேசிகள் வழங்கப்படக்கூடாது. 13 வயது வரை இணைய இணைப்புள்ள திறன் பேசிகள் கூடாது. 15 வயதில் தான் வலை குழுமங்களில் பங்களிக்க அனுமதிக்க வேண்டும். இதுபோன்ற விடயங்கள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டன. அரசு தலைவர் இதனை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். ஆனால் அரசு அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொண்ட முதல் கூட்டத்திற்கு பின்னர் இந்த திட்டம் அரசு தலைவரின் அலுவலக கட்டுப்பாட்டுக்கு சென்றதாகவும் அதன் பின்னர் எவ்வித முன்னேற்றமும் இன்றி முடங்கி போயிருப்பதாகவும் பிரெஞ்சு வானொலியின் புலனாய்வு குழு வெளிப்படுத்தியுள்ளது. மக்களும் மருத்துவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரும் ஒரு முதன்மையான சுகாதார சிக்கலில் பிரான்ஸ் அரசாங்கத்தின் இந்த தாமதமும் தெளிவற்ற நிலையும் கடுமையான திறனாய்வுகளை எழுப்பியுள்ளன. வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர், பாரிஸ், 160 அவென்யூ பால் வாயோங் குச்சரியார், லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசிக்கு சிறை தண்டனை விதித்த நீதிபதிகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். நிக்கோலா சார்க்கோசிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகளுக்கு எதிராக கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டமை பிரான்சில் பெரும்
அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை அன்று மேக்ரோ வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் நீதிபதிகளுக்கு எதிரான தாக்குதல்களும் கொலை மிரட்டல்களும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. சட்டத்தின் ஆட்சிதான் ஜனநாயகத்தின் அடித்தளம். நீதித்துறையின் சுதந்திரமும் அதன் பாரபட்சமற்ற தன்மையும் நீதிபதிகளை பாதுகாப்பதும் அதன் அத்தியாவசிய தூண்கள் என்று ஆணித்தரமாக அவர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 25 நிக்கோலா சார்க்கோசிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தீர்ப்பு வெளியான உடனே அவரை சிறையில் அடைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை வழங்கிய பெண் நீதிபதியை குறிவைத்து சமூக வலைதளங்களில் கடுமையான மிரட்டல்கள் வெளியாகின. இதனை அடுத்து பாரிஸ் அரச வழக்கு தொடர் அலுவலகம் இந்த மிரட்டல்கள் தொடர்பாக 2 விசாரணைகளை தொடங்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்ட குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மிரட்டல் விடுத்த நபர்களை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மீது விரைந்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ, நீதித்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் ஆகியோருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். பிரான்ஸ் அடுத்த சில நாட்களுக்கு பெரும் கொந்தளிப்பான சூழலை சந்திக்கப் போகின்றது. விவசாய சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், ஓட்டுநர் பயிற்சி நிலையங்கள், பெரும் நிறுவனங்களின் முதலாளிகள், சமூகத்தின் பல்வேறு தரப்பினர் என ஒரு திரட்சியாக இணைந்து அரசின் கொள்கைகளுக்கு எதிராக அடுத்தடுத்து மாபெரும் போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. இதனால் பிரான்ஸ் நாடு ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்படுமோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. பரிசை ஸ்தம்பிக்க வைக்கும் ஓட்டுநர் நிலையங்களின் செப்டம்பர் 29 திங்கட்கிழமை ஒரு போராட்டம் நடந்திருக்கின்றது. ஓட்டுநர் உரிமம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் மற்றும் அதீத செலவுகளுக்கு அரசாங்கமே காரணம் என குற்றம் சாட்டி ஓட்டுநர் பயிற்சி நிலையங்களின் உரிமையாளர்களும் ஓட்டுநர் தேர்வு ஆய்வாளர்களும் பரிசை முற்றுகையிட்டு ஸ்தம்பிக்க வைத்தனர். அரசாங்கம் தங்களை பலிக்கடா ஆக்குவதை நிறுத்த வேண்டும் என தொழிற்சங்க வட்டாரங்கள் குரல் எழுப்பியுள்ளன. அனைத்து தொழிற்சங்கங்களின் மாபெரும் வேலை நிறுத்தம் அடுத்த கட்டமாக அக்டோபர் 2 வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் முக்கிய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இணைந்து குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் சிக்கன கொள்கைகளுக்கு எதிராக மாபெரும் தேசிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. கடந்த செப்டம்பர் 18 அன்று நடந்த முதல் கட்ட போராட்டத்தில் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்ட நிலையில் இந்த 2ஆம் கட்ட போராட்டம் மேலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அக்டோபர் 2 அன்று பெரும் திரளாக கூட வேண்டும் என CGT தொழிற்சங்க தலைவர் சோஃபி பினே அழைப்பு விடுத்துள்ளார். இந்த தொடர் போராட்டங்களில் மிகவும் ஆச்சரியமான திருப்பமாக பிரான்சின் முதலாளிகள் சம்மேளனமான மொடாஃப் அக்டோபர் 13 அன்று ஒரு மாபெரும் தொழிலதிபர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. பெரும் நிறுவனங்கள் மற்றும் செல்வந்தர்கள் மீது புதிய வரிகளை விதிக்கும் அரசின் திட்டங்களுக்கு எதிராக தொழிலதிபர்களின் கோபத்தை வெளிப்படுத்தவே இந்த போராட்டம் என அதன் தலைவர் பேட்ரிக் மார்டின் தெரிவித்துள்ளார். ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பாரிஸில் அக்டோபர் 16 முதல் 410 அதிநவீன மெட்ரோ தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. பாரிஸில் 50 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த மெட்ரோ தொடருந்து பெட்டிகள் விடைபெறுகின்றன. புதிய அதிநவீன வசதிகளுடன் கூடிய 410 மெட்ரோ தொடருந்துகள் பாரிஸ் முழுவதும் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இதன் முதல் கட்ட சேவை லிங்க் 10 அக்டோபர் 16 தொடங்குகிறது. MF19 என்று அழைக்கப்படும் இந்த புதிய தலைமுறை தொடருந்தின் முதல் சேவை பாரிஸின் கார் d'Austerlitz மற்றும் பூலோ ஓது செயின் பகுதிகளை இணைக்கும். லிங்க் 10 வழித்தடத்தில் அக்டோபர் 16 முதல் பயணிகளை ஏற்றி அது செல்ல இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த சில மாதங்களில் இதே வழித்தடத்தில் உள்ள அனைத்து பழைய தொடருந்துகளும் மாற்றப்படும். இந்த புதிய மெட்ரோ தொடருந்துகளில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. பெட்டிகளுக்கு இடையே தடுப்புகள் இல்லாமல் தொடருந்தின் ஒரு முனையில் இருந்து மறு முனைக்கு எளிதாக நடந்து செல்லும் வசதி இருக்கின்றது. பயணத்தின் பொழுது உங்கள் அலைபேசி போன்ற சாதனங்களை சார்ஜ் செய்து கொள்ள USB போர்ட்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயணிக்கும் வகையில் சக்கர நாற்காலிகளுக்கான சிறப்பு இடங்கள், அகலமான கதவுகள் மற்றும் தளம், ரயிலுக்கு இடையேயான இடைவெளியை குறைக்கும் தானியங்கி பலகை போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வழித்தடங்கள், அடுத்த நிலையம் மற்றும் பயண தகவல்களை தெளிவாக காட்டும் பெரிய மின்னணு திரைகள் பொருத்தப்பட்டுள்ளன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. பாரிஸில் அக்டோபர் 5 வரை மெட்ரோ, ஏரியார், டிராம் சேவைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. போக்குவரத்து வலையமைப்பை நவீனமயப்படுத்தும் பணிகள் காரணமாக அக்டோபர் முதல் வாரம் முதல் ஏரியார், மெட்ரோ மற்றும் டிராம் சேவைகளில் பல மாற்றங்கள் மற்றும் இடையூறுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இரவு நேரத்தில் ஏரியார் ஆ மேசோன் லா ஃபீத், செர்கி லோ இடையே சேவை நிறுத்தப்படும். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10:15க்கு பின்னர் அக்டோபர் 17 வரை இது நடைமுறையில் இருக்கும். ஏரியார் பே, கார்தனோ, ஏரோப்போ சால்து கோல் டு மித்ரிக்லே இடையே சேவை நிறுத்தப்படுகிறது. இது திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10:45க்கு பின்னர் அக்டோபர் 10 வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மாற்று ஏற்பாடாக பேருந்துகள் இயக்கப்படும். வார இறுதியில் அக்டோபர் 4, 5 டென்வரோஷோ, லா குரா து பெர்னி, ரொபின்சன் இடையே நாள் முழுவதும் சேவை ரத்து செய்யப்படும். போர்த்தொலியோனில் இருந்து மாற்று ஏற்பாடாக பேருந்துகள் இயக்கப்படும். ஏரியார் சேயில் திங்கள், செவ்வாய் நாட்களில் இரவு நேர பணிகள் நடைபெறுகின்றன. இரவு 10:30க்கு மேல் பயணங்கள் செய்பவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏரியார் டே, பரி, கார்தனோ, கிரை இடையே திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 11:20க்கு பின்னர் நவம்பர் 7 வரை சேவை நிறுத்தப்படுகிறது. மாற்று ஏற்பாடாக பேருந்துகள் இயக்கப்படும். வார இறுதி நாட்களில் வில்னஃப், சென்ட் ஜோர்ஜ், மெலான் இடையே தொடருந்துகளின் எண்ணிக்கை அரைவாசியாக குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். ஃப்ரீ சிம் கார்டு காத் புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷப்பல்.